ஹாய் அன்பு உறவுகளே, நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நேற்று சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது அண்ணாமலையார், அடி அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன். இது வராகி அம்மன் கர்ப்பகிரகம். நாங்கள் போய் கும்பிட்டுட்டு அவங்க வராகி அம்மன் கர்ப்பகிரகத்தில் இருக்காங்க. சுற்றி வராகி அம்மனை சுற்றி நிறைய சித்தர்கள் பாருங்கள். எவ்வளோ அருமையாக, அவ்வளோ ஒரு சூப்பராக நேச்சுரலாக, அவ்வளோ அம்சமாக செஞ்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே உயிரோடு இருக்கிறவங்க மாதிரியே இருக்குது. ரொம்ப குட் ஃபீலாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பொறுமையாக வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல. அதனால் கடகடன்னு எடுத்துகிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு ஃபோட்டோ வாங்கினாங்க. அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் இருக்கிற ஃபோட்டோ 250 சொன்னாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு பேக் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே பாருங்களா, நல்லா இருக்கா ஃபோட்டோ? பேக் பண்ண சொல்லியாச்சு. அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அங்கே எல்லா விதமான ராசிக்காரங்களுக்கும் எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னும் எழுதியிருக்கு. எல்லாமே இருக்குது. அங்கே பாருங்கள், நந்தி இருக்கும். நந்தி காதில் சொல்கிறாங்க பாருங்கள். கிரிவல பாதையில் தான் இருக்கும். அங்கே பாருங்கள், எல்லோரும் நடந்து போகிறாங்க. நந்தி காதில் சொல்கிறாங்களே, இதெல்லாம் நடக்குமா என்ன? இது எனக்கு ஒன்றும் புரியல. தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு. நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. அப்படியா இருக்காது, இது நடக்கும்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்க, அண்ணாமலையார் அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. இது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லா சித்தர்களும் அப்படியே மனித உருவத்தில் இருக்கிற தெய்வங்கள் மாதிரி அவ்வளோ அருமையாக அம்சமாக படைச்சிருக்காங்க. ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அம்சமாக இருக்குது. அம்மனை தான், வராகி அம்மனை தான் ஃபுல்லாக எடுக்க முடியல. எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்களா, அதனால் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அதுவும் மொபைலில் தானே எடுக்கிறேன், அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்க, இவங்களும் சித்தர் தான். பாருங்க, எல்லாம் ஓவியமாகவும் இருக்குது. எத்தனை சித்தர்கள் பாருங்க. பதஞ்சலி சித்தர், திருமூலர், நிறையா இருக்குது. அது ஒன்றும் ரெக்கார்ட் பண்ணணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். கமலமுனி, அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தெய்வங்களை வழிபடணும், இந்த சித்தரை வழிபடணும், இவங்க இந்த ஊரில் இருக்காங்க அப்படின்ட்டு அதிலே போட்டிருக்கு. அருமையாக இருக்குது. வணக்கம், குட் பை.